வணக்கம் சிவாஜி முரசு நேயர்களே. இந்த வீடியோவில் பெருந்தலைவர் காமராஜர் மரணம் அடைந்த போது நடந்த செய்திகளை பார்க்கலாம். பழைய காங்கிரஸ் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான காமராஜர் 2/10/1975 அன்று மரணம் அடைந்தார். அவருக்கு வயது 73. 2/10/1975 அன்று பிற்பகல் 3:15 மணிக்கு சென்னை தியாகராய நகர் திருமலை பிள்ளை ரோட்டில் உள்ள அவரது வீட்டில் காலமானார். உடனே அவரது உடல் ராஜாஜி மண்டபத்துக்கு எடுத்து செல்லப்பட்டது. அங்கு உயரமான மலர் மேடையில் காமராஜர் உடல் வைக்கப்பட்டது. அவரது உடல் மீது தேசிய கொடி போர்த்தப்பட்டு இருந்தது. காமராஜருக்கு இறுதி மரியாதை செலுத்த ஆண்களும் பெண்களும் திரண்டு வந்தனர். தலைமாட்டில் வலதுபுறம் ரமணிபாய் அமர்ந்து கதறி அழுது கொண்டு இருந்தார். இடதுபுறம் காமராஜரின் தங்கை பேரரான கனகவேலு விம்மியவாறு நின்று கொண்டு இருந்தார். அவரது அருகில் ரமாதேவி நின்று கொண்டு அழுது கொண்டு இருந்தார். மேடை மீது ஐஸ் கட்டிகள் வைக்கப்பட்டு அதன் மீது காமராஜர் உடல் வைக்கப்பட்டு இருந்தது. காமராஜர் உடலுக்கு இரவு முழுவதும் மக்கள் அஞ்சலி செலுத்தினார்கள். லட்சக்கணக்கான மக்கள் இறுதி மரியாதை செலுத்தினார்கள். நேரமாக ஆக வெளியூர்களில் இருந்து வந்த கூட்டம் பெருகிக் கொண்டே இருந்தது. ராஜாஜி மண்டபம் அருகே எங்கு பார்த்தாலும் மக்கள் வெள்ளமாக காட்சியளித்தது. 3/10/1975 அன்று பிற்பகல் 3 மணிக்கு இறுதி ஊர்வலம் புறப்படுகின்றது. ராஜாஜி மண்டபம் அருகில் இருந்து ஊர்வலம் புறப்பட்டு அண்ணா சாலை, சைதாப்பேட்டை, கிண்டி கவர்னர் மாளிகை திருப்பம் வழியாக காந்தி மண்டபம் அருகே இறுதிச் சடங்கு நடைபெறும் இடத்தை அடையும். காந்தி மண்டபத்துக்கும் கவர்னர் மாளிகைக்கும் இடையே உள்ள இடத்தில் அவரது உடல் தகனம் செய்யப்படும். உடல் தகனம் நடக்கும் இடம் சிறிய இடமாக இருப்பதால் பொதுமக்கள் அங்கு வர வேண்டாம் என்று போலீஸ் கமிஷனர் கூறியுள்ளார். உடல் தகனத்தில் பிரதமர் இந்திரா காந்தி, முதலமைச்சர் கருணாநிதி, கவர்னர் கே ஷா, டெல்லி மந்திரி சி சுப்பிரமணியம், தமிழக அமைச்சர்கள், அனைத்து கட்சி தலைவர்கள் கலந்து கொள்கிறார்கள். அரசாங்க மரியாதையுடன் குண்டுகள் முழங்க காமராஜர் உடல் தகனம் செய்யப்படும். சென்னை கிண்டியில் உள்ள காந்தி மண்டபம் அருகே காமராஜர் உடல் தகனம் செய்யப்படுகின்றது. இதற்கான இடத்தை நேற்று முதலமைச்சர் கருணாநிதி தேர்ந்தெடுத்தார். அவருடன் அமைச்சர்கள் அன்பழகன், பாபு சண்முகம், மேல்சபை எதிர்க்கட்சி தலைவர் ராஜாராம் நாயுடு, திண்டிவனம் ராமமூர்த்தி ஆகியோர் சென்றார்கள். கொட்டும் மலையில் இந்த இடத்தை தேர்ந்தெடுத்தார்கள். காமராஜரின் ஒரே தங்கையான நாகம்மாள் விருதுநகரில் இருந்தார். காமராஜர் மரணம் பற்றி அவருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. உடனே அவர் கதறி அழுதார். அவரை சென்னைக்கு அழைத்து வந்தனர். நேராக ராஜாஜி மண்டபத்துக்கு சென்று காமராஜர் உடலுக்கு மலர் வளையம் வைத்து கதறி அழுதார். காமராஜருக்கு இறுதி மரியாதை செலுத்த பிரதமர் இந்திரா காந்தி 2/10/1975 அன்று சென்னை வருகிறார். காமராஜர் மரண செய்தி கேட்டதும் பிரதமர் இந்திரா அதிர்ச்சி அடைந்தார். காமராஜருக்கு இறுதி மரியாதை செலுத்த தனி விமானத்தில் பிற்பகல் 2:50 மணிக்கு சென்னை வருகிறார். விமான நிலையத்தில் இருந்து ராஜாஜி மண்டபம் போகிறார். அங்கு காமராஜர் உடலுக்கு 3:10 மணிக்கு மலர் வளையம் வைத்து இறுதி மரியாதை செலுத்துகிறார். தென்னிந்திய நடிகர்கள் சங்கம் சார்பில் இன்று காலையில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், சுந்தரராஜன், விஜயகுமார், ஏவிஎம் ராஜன், ஸ்ரீகாந்த், நடிகைகள் ஜெயசுதா, புஷ்பலதா, பிரமேலா ஆகியோர் காமராஜர் உடலுக்கு மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார்கள். ராஜாஜி மண்டபத்துக்கு பழைய ஜனாதிபதி வி கிரீஷ் என்று காமராஜர் உடலுக்கு மலர் வளையம் வைத்து இறுதி மரியாதை செலுத்தினார். காமராஜர் இறுதி ஊர்வலம் இன்று மாலை 3 மணிக்கு தொடங்குகின்றது. அதில் இருந்து உடல் தகனம் ரேடியோவில் நேர்முக வர்ணனையாக ஒளிபரப்பப்படும். சென்னை ரேடியோ நிலையம் இது ஒளிபரப்பும். காமராஜர் மரணம் பற்றிய நிகழ்ச்சிகளை டெலிவிஷனில் காட்டவும் ஏற்பாடுகள் நடக்கின்றன. காமராஜர் மரணம் அடைவதற்கு முன்பு கடைசியாக பேசிய வார்த்தை பற்றி விவரம் கிடைத்து இருக்கிறது. காமராஜர் 2ஆம் தேதி பிற்பகல் 2:15 மணிக்கு வழக்கம் போல சாம்பார் சாதம், தயிர் சாதம், கீரை துவையல் சாப்பிட்டார். சாப்பாட்டுக்கு பிறகு சிறிது நேரம் ஓய்வு எடுக்க படுக்கைக்கு சென்றார். பிற்பகல் 3 மணிக்கு காமராஜர் மணி அடித்து வேலைக்காரரை அழைத்தார். வேலைக்காரர் வைரவன். இவர் நீண்ட காலமாக காமராஜரிடம் பணியாற்றி வருபவர். விரைந்து சென்றார். காமராஜர் உடல் முழுவதும் வியர்த்து கொட்டிய நிலையில் காணப்பட்டார். காமராஜர் உடலை துடைத்துவிட்ட வைரவன், உடம்புக்கு என்ன செய்கிறது ஐயா என்று கேட்டார். வாய் எப்படியோ இருக்கிறது என்று காமராஜர் கூறவே, சர்க்கரை வேண்டுமா என்று கேட்டதற்கு வேண்டாம் என்று கூறினார். இதைத் தொடர்ந்து காமராஜர் அவரது குடும்ப டாக்டர்களான சௌரிராஜன், ஜெயராமன் ஆகியோருக்கு டெலிபோன் செய்தார். உடம்பு சரியில்லை, உடனே புறப்பட்டு வாருங்கள் என்று கூறினார். பிறகு கட்டிலில் படுத்துக் கொண்டார்.
டாக்டர்கள் வருகிறார்களா என்று வாசலில் போய் பார், வந்ததும் உடனே இங்கு அழைத்து வா என்று வைரவனிடம் காமராஜர் கூறிவிட்டு படுக்கையில் படுத்துக் கொண்டார். உடனே வைரவன் வாசலுக்கு விரைந்தார். டாக்டர்கள் வந்தபோது காமராஜருக்கு மூச்சு இல்லை. உடனே டாக்டர்கள் மூச்சு வரச் செய்யும் சிகிச்சையை அளித்தார்கள். சென்னை ஜெனரல் ஆஸ்பத்திரி சூப்பரண்ட் டாக்டர் அண்ணாமலைக்கு தகவல் பறந்தது. அவர் விரைந்து வந்து காமராஜரை பரிசோதித்தார். காமராஜர் இதயத்தை இயங்கச் செய்ய அவரும் சிகிச்சை அளித்தார். ஆனாலும் பலன் கிடைக்கவில்லை. பிற்பகல் 3:15 மணிக்கு காமராஜர் மாரடைப்பில் இருந்ததாக டாக்டர்கள் அறிவிப்பு செய்தார்கள். காமராஜர் கடைசியாக தமிழ்நாடு முழுவதும் கிராமமாக சென்று சுற்றுப்பயணம் செய்தார். 30ஆம் தேதி 3 காங்கிரஸ் பிரச்சார கூட்டங்களில் கலந்து கொண்டார். அவைதான் அவர் பேசிய இறுதி கூட்டங்கள். நேற்று முன்தினம் புதன்கிழமை நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு பிறந்தநாள் வாழ்த்து கூற அவரது வீட்டுக்கு சென்றார். இறுதியாக அவர் வீட்டை விட்டு வெளியே சென்ற இடம் சிவாஜி கணேசன் வீடுதான். நேற்று காலையிலே அவரது நடமாட்டம் மேலும் குறைந்தது. நேற்று காலை 11 மணிக்கு சென்னை சட்டக்கல்லூரி விடுதி மாணவர்கள் 50 பேர் கொண்ட கோஷ்டியினர் காந்தி பிறந்த நாளையொட்டி காந்தி சிலைக்கு மாலை அணிவித்துவிட்டு அப்படியே இன்னொரு மாலையுடன் காமராஜர் வீட்டுக்கு சென்றார்கள். இது பற்றி காமராஜரிடம் தெரிவிக்கப்பட்டது. இந்த சின்ன அறையில் அவ்வளவு பேருக்கும் இடம் இல்லையே, நானே எழுந்து வெளியே வருகிறேன் என்று காமராஜர் கூறினார். சிறிது நேரத்துக்கு பின் சிரமத்துடன் எழுந்து காலில் செருப்பை மாட்டிக்கொண்டு ஒருவர் தோளில் கையை ஊன்றிக்கொண்டு வாசல் படி வரை வந்து நின்றவர்களை வரவேற்றார். மாணவர்கள் அவரை பார்த்து மகாத்மா காந்தி வாழ்க, காமராஜர் வாழ்க என்று குரல் எழுப்பினார்கள். 3 நிமிடங்கள் வரைதான் அவரால் அங்கு நிற்க முடிந்தது. கோஷங்கள் போட்டுக்கொண்டு இருக்கும் போதே காமராஜர் கரம் கூப்பி அவர்களை வணங்கிவிட்டு சரி விடைபெற்றுக் கொள்கிறேன் என்று கூறிவிட்டு அறைக்கு திரும்பிவிட்டார். தனிப்பட்ட முறையில் காமராஜர் எழுதிய இறுதி கடிதம் அவரது சகோதரி நாகம்மாளுக்கு எழுதியது. தனது உடல்நிலை குறித்து ஆஸ்பத்திரிக்கு போய் சிகிச்சை பெற விரும்புவதாக சகோதரி போட்ட கடிதத்துக்கு காமராஜர் பதில் எழுதி இருந்தார். விரும்பினால் டாக்டர் போய் பாருங்கள் என்று அதில் எழுதி இருந்தார். காமராஜர் எழுதிய கடிதம் நேற்று அவரது தங்கைக்கு கிடைத்து இருக்கும். ஆனால் அதே சமயம் காமராஜர் மரண செய்தி டெலிபோன் மூலம் அவருக்கு தெரிவிக்கப்பட்டது. காமராஜரின் கடைசி நாள் நேற்று வியாழக்கிழமை. காமராஜர் வழக்கம் போல காலை 6 மணிக்கு எழுந்தார், காப்பி குடித்தார். பிறகு எல்லா பத்திரிகைகளையும் படித்து முடித்தார். பின்னர் குளித்துவிட்டு எளிமையான பலகாரம் சாப்பிட்டார். ஒரு டாக்டர் தினமும் வந்து இன்சுலின் ஊசி போடுவது உண்டு, அதையும் நேற்று போட்டுக்கொண்டார். காமராஜர் 1 டம்ளர் மோர் சாப்பிடுவது உண்டு. நேற்று மழை வரும் போல தெரிந்ததால் மோருக்கு பதில் 2 டம்ளர் வெந்நீர் கேட்டு வாங்கி குடித்தார். சிறிது நேரம் கழித்து வெந்நீரில் குளித்துவிட்டு சாப்பிட்டார். அதுவரை அவரிடம் எந்த மாற்றமும் தெரியவில்லை. வழக்கம் போலவே காணப்பட்டார். சாப்பிடும்போது திடீரென்று அவருக்கு வியர்த்து கொட்டியது. என் தலையெல்லாம் கூட வியர்க்கிறதே என்று காமராஜர் கூறினார். அதுதான் அவரது மரணத்துக்கு முன் ஏற்பட்ட முதல் மாறுதல். எப்படியோ சமாளித்துக் கொண்டு சாப்பாட்டை முடித்துவிட்டு படுத்தவர் தூங்கவில்லை. காமராஜர் மரணம் அடைவதற்கு சில வினாடிகளுக்கு முன்பாக கடைசியாக அவர் கூறிய வார்த்தைகள் விளக்கை அணை என்பதுதான். காமராஜரின் உடலை துடைத்துவிட்டு டாக்டரை அழைத்து வர வேலையால் வெளியே சென்றபோது விளக்கை அணைத்து விட்டு போ என்று கூறினார். இந்த தகவலை அந்த வேலைக்காரர் கண்ணீர் வழிய தெரிவித்தார். பெரியார் பயன்படுத்தி வந்தது போல எல்லா வசதிகளும் அடங்கிய வேன் ஒன்றை காமராஜருக்கு காலம் சென்ற டிவிஎஸ் அதிபர் TS கிருஷ்ணா அளித்திருந்தார் அல்லவா. கிருஷ்ணாவின் மரணத்துக்கு பின்னர் தான் இந்த கார் காமராஜருக்கு வழங்கப்பட்டது. ஆனால் அந்த வேனை காமராஜர் பயன்படுத்தவில்லை. சென்னை ராஜாஜி மண்டபத்தில் காமராஜர் உடல் வைக்கப்பட்டு இருந்தது. அவரது உடலை பார்த்து இறுதி மரியாதை செலுத்த பெரும் கூட்டம் திரண்டுவிட்டது. ஆண்களும் பெண்களும் ராஜாஜி மண்டபம் நோக்கி பெரும் திரளாக வந்தபடியே இருந்தார்கள். ஆண்களையும் பெண்களையும் தனித்தனி கியூ வரிசைகளில் நிறுத்த ஏற்பாடு செய்யப்பட்டது. 1 மைல் நீளத்துக்கு மேல் கியூ வரிசை காணப்பட்டது. நேரமாக இந்த கியூ நீண்டு கொண்டே இருந்தது. கூட்டம் கட்டுக்கடங்கவில்லை. காமராஜர் உடலை பார்க்கும் துடிப்பில் கியூ வரிசையில் நின்றவர்கள் முண்டி எடுத்துக்கொண்டு முன்னோக்கி சென்றார்கள். இதனால் கடும் நெரிசல் ஏற்பட்டது. அலைமோதிய கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. எனவே போலீசார் கண்ணீர் புகை வீசினார்கள். பின்னரே அமைதி ஏற்பட்டது. இது பற்றி போலீஸ் கமிஷனர் ராதாகிருஷ்ணன் கூறுகையில், போலீசார் மீது கற்களும் செருப்புகளும் வீசப்பட்டன. இதில் ஒரு சப் இன்ஸ்பெக்டரும் ஒரு ஏட்டும் காயமடைந்தார்கள். காமராஜர் உடல் அருகில் சில கற்களும் விழுந்தன. எனவே கூட்டத்தை கலைக்க கண்ணீர் புகை வீசப்பட்டது என்று கூறினார். காமராஜரின் கையில் நடுக்கம் இருந்ததால் தினசரி முகச்சவரம் செய்ய வேண்டாம் என்று டாக்டர் அண்ணாமலை கேட்டுக்கொண்டு இருந்தார். சவரம் செய்யாது இருந்தால் நன்றாகவே இருப்பதில்லை என்று காமராஜர் பதில் சொன்னார். ஒரு சில தினங்களுக்கு முன்பு சவர தொழிலாளி ஒருவர் தினசரி வந்து முகச்சவரம் செய்துவிட்டு சென்றார். ஆனால் சென்ற வாரம் காமராஜர் தனக்குத்தானே தினசரி முகச்சவரம் செய்து வந்தார். நேற்று கூட காலையே அவரே சவரம் செய்து கொண்டார்.
காமராஜரின் மறைவுக்கு அனுதாபம் தெரிவித்து இன்று தமிழக அரசு அலுவலகங்களுக்கு விடுமுறை விடப்பட்டது. 1903 ஜூலை மாதம் 15 விருதுநகரில் காமராஜர் பிறந்தார். அவரது தந்தை பெயர் குமாரசாமி, தாயார் சிவகாமி அம்மாள். காமராஜர் தனது 6வது வயதில் தந்தையை இழந்தார். எனவே இளம் வயதில் அவரது படிப்பு தடைப்பட்டது. படிப்பை நிறுத்திவிட்டு ஒரு துணிக்கடையில் வேலை பார்த்தார். பின்னர் அரசியலில் குதித்தார். மறைந்த காங்கிரஸ் தலைவர் சத்தியமூர்த்தியை அரசியல் குருவாக ஏற்று காங்கிரஸ் போராட்டங்களில் தீவிரமாக பங்கு கொண்டார். இந்திய சுதந்திர போராட்டத்திலும் முழு மூச்சுடன் ஈடுபட்டார். கதர் விற்பனையிலும் மதுவிலக்கு அமலிலும் அதிக அக்கறை காட்டினார் காமராஜர். 1921 உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் கலந்து கொண்டு 2 ஆண்டு ஜெயில் தண்டனை பெற்றார். மொத்தம் 10 ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவித்திருக்கிறார். 1940 தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். தொடர்ந்து 13 ஆண்டுகள் இந்த பதவியில் நீடித்தார். 1954 ஏப்ரல் 1 தமிழ்நாடு முதல் மந்திரியாக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். மூத்த மந்திரிகள் பதவி விலக வேண்டும் என்று அவர் கொண்டு வந்த திட்டப்படி 1963 முதல் மந்திரி பதவியில் இருந்து விலகினார். 1964 ஜனவரி 6 காமராஜர் அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் ஆனார். நேருவுக்கு பிறகு பிரதமர் யார் என்று நெருக்கடி ஏற்பட்ட போது லால் பகதூர் சாஸ்திரியை பிரதமராக்கி அதை தீர்த்து வைத்தார். சாஸ்திரி மரணம் அடைந்த போது ஏற்பட்ட நெருக்கடியையும் இந்திராவை பிரதமராக்கி தீர்த்தார். காங்கிரஸ் 2ஆக பிளவுபட்ட போது முக்கிய காங்கிரஸ் தலைவர்களில் ஒருவர் ஆனார். காமராஜர் மிகவும் எளிமையாக வாழ்ந்தார். திருமணம் செய்து கொள்ளவில்லை. இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்த பின்னர் தான் திருமணம் என்று இளம் வயதில் காமராஜர் கூறி வந்தார். அதன் பின்னர் அவர் தீவிர அரசியலில் ஈடுபட்டதால் திருமணத்தை பற்றியே சிந்திக்கவில்லை. காமராஜர் அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக இருந்தபோது ரஷ்ய அரசாங்க அழைப்பின் பேரில் அங்கு சென்று வந்தார். காமராஜரின் நிர்வாக திறமை இந்தியாவில் மட்டுமல்லாமல் வெளிநாட்டிலும் பாராட்டை பெற்றது ஆகும்.